வெல்கம் டு ஆஸ்பிரன் தமிழா. இன்னைக்கு வீடியோவில் தமிழ்நாடு நியூ சிலபஸ் கிளாஸ் 10th ஜியோகிராஃபி யூனிட் 3 காம்பனன்ட்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சரோட பார்ட் 5 அண்ட் ஃபைனல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த யூனிட்டோட பார்ட் 1, 2, 3 அண்ட் 4 லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். டைரி, மீட் அண்ட் வூல் ப்ரொடக்ஷன். ஸ்டேட் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸோட அனிமல் ஹஸ்பண்ட்ரி டிபார்ட்மெண்ட் 2016 to 17 எடுத்த சென்சஸ் படி நம்ம கண்ட்ரியோட டோட்டல் மில்க் ப்ரொடக்ஷன் 163.7 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இந்த டைமில் இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் 27.6 மில்லியன் டன்ஸ் மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீடிங் மில்க் ப்ரொடியூசராக இருந்திருக்கு. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 16.8% இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி ராஜஸ்தான் 19.4 மில்லியன் டன்ஸையும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 11.8%, மத்திய பிரதேஷ் 13.4 மில்லியன் டன்ஸையும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 8.2% மில்க் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸாக இருந்திருக்கு. நம்ம கண்ட்ரியோட டோட்டல் மீட் ப்ரொடக்ஷன் 7.4 மில்லியன் டன்ஸாக இருக்குது. இந்தியாவில் உத்தரப்பிரதேஷ் ஸ்டேட் 1.3 மில்லியன் டன்ஸ் மீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீடிங் மீட் ப்ரொடியூசராக இருக்குது. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 18.2% இருக்குது. மகாராஷ்டிரா 0.8 மில்லியன் டன்ஸையும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 11.4%, வெஸ்ட் பெங்கால் 0.7 மில்லியன் டன்ஸையும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 9.6% மீட் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸாக இருக்குது. நம்ம கண்ட்ரியோட டோட்டல் வூல் ப்ரொடக்ஷன் 43.5 மில்லியன் கிலோகிராம்ஸாக இருக்குது. இந்தியாவில் ராஜஸ்தான் ஸ்டேட் 14.3 மில்லியன் கிலோகிராம்ஸ் வூல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய லீடிங் வூல் ப்ரொடியூசராக இருக்குது. பர்சன்டேஜாக பார்க்கும்போது 32.9% இருக்குது. இதை ஃபாலோ பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் 7.3 மில்லியன் கிலோகிராம்ஸையும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 16.7%, கர்நாடகா 6.6 மில்லியன் கிலோகிராம்ஸையும் பர்சன்டேஜாக பார்க்கும்போது 15.1% வூல் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மற்ற ஸ்டேட்ஸாக இருக்குது. ஃபிஷரிஸ். இந்தியாவில் மீன் வளர்க்குறது ஒரு முக்கியமான எக்கானமிக் ஆக்டிவிட்டியாக இருக்குது. இது வளர்ந்து வரக்கூடிய செக்டாராகவும் பல்வேறு ரிசோர்ஸஸை கொண்டதாகவும் இருக்குது. இந்தியாவில் ஃபிஷிங் கோஸ்டல் ஸ்டேட்ஸுக்கு ஒரு முக்கியமான தொழிலாக இருக்குது. 14 மில்லியன் பீப்புளுக்கு மேலே இது வேலை வாய்ப்பு அளிக்குது. வேர்ல்ட்ஸ் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் சைனாக்கு அடுத்தது இந்தியா 3% ப்ரொடக்ஷனோட செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஃபிஷிங் ஃபுட் சப்ளைவை இன்க்ரீஸ் பண்ணவும், எம்ப்ளாய்மெண்ட்டை ஜென்ரேட் பண்ணவும், நியூட்ரிஷன் லெவலை இன்க்ரீஸ் பண்ணவும், ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலயமா ஏர்ன் பண்ணவும் பல வழிகளில் ஹெல்ப் பண்ணுது. இந்தியாவோட கோஸ்டல் லைன் லென்த்து 6100 கிலோமீட்டர்ஸாக இருக்குது. இந்தியாவோட கோஸ்ட் லைன் லென்த்து ஐலாண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணும்போது 7517 கிலோமீட்டர்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. இந்தியாவில் ஃபிஷிங்கை 2 வகையாக வகைப்படுத்துகிறாங்க. மெரைன் ஆர் சீ ஃபிஷரிஸ், இன்லேண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ்னு. மெரைன் ஆர் சீ ஃபிஷரிஸ் கோஸ்டல் ஏரியாஸ், கோஸ்ட்டை ஒட்டிய ஏரியாஸ் மற்றும் ஆழ்கடல்லையும் முக்கியமாக 200 மீட்டர் வரை ஆழமுள்ள கான்டினென்டல் ஷெல்ஃப் ஏரியாஸ்லையும் ஃபிஷிங் நடைபெறுது. கான்டினென்ட்டோட எஜ்ஜா சீக்கு அடியில் இருக்கக்கூடிய லேண்ட் ஏரியாவை தான் கான்டினென்டல் ஷெல்ஃப்னு சொல்கிறோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய கோஸ்டல் ஸ்டேட்ஸ்லேயே கேரளா ஸ்டேட் தான் லீடிங் மெரைன் ஃபிஷ் ப்ரொடியூசராக இருக்குது. இன்லேண்ட் ஆர் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ் ரிவர்ஸ், லேக்ஸ், கெனால்ஸ், ரிசர்வாயர்ஸ், பாண்ட்ஸ், டேங்க்ஸ் போன்ற ஃப்ரெஷ் வாட்டர் சோர்சஸில் நடைபெறக்கூடிய ஃபிஷிங்கை தான் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷரிஸ்னு சொல்கிறோம். நம்ம கண்ட்ரியோட டோட்டல் ஃபிஷ் ப்ரொடக்ஷனில் 50% இன்லேண்ட் ஃபிஷரிஸ்லேருந்து தான் கிடைக்குது. இந்தியாவில் ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட் தான் லீடிங் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ப்ரொடியூசராக இருக்குது. இந்தியாவில் ஃபிஷர்மேன்ஸால் பிடிக்கப்படக்கூடிய முக்கியமான ஃபிஷ் வெரைட்டிஸாக கேட்ஃபிஷ், இயரிங்ஸ், மேக்கரல்ஸ், பர்ச்சஸ், ஏர்ல்ஸ் அண்ட் முல்லட்ஸ் இருக்குது. 2014 to 15 படி இந்தியாவோட டோட்டல் இன்லேண்ட் ஆஃப் ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 65.77 லேக் டன்ஸ் ஆகவும், டோட்டல் மெரைன் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் 34.91 லேக் டன்ஸ் ஆகவும் இருக்குது. இந்தியாவோட டாப் 5 ஃபிஷ் ப்ரொடியூசிங் ஸ்டேட்ஸாக ஆந்திர பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், குஜராத், கேரளா, தமிழ்நாடு இருக்குது. மேஜர் இஷ்யூஸ் ஃபேஸ்டு பை ஃபார்மர்ஸ் இன் இந்தியா. இந்தியன் அக்ரிகல்ச்சர் அண்ட் இந்தியன் ஃபார்மர்ஸ் பல்வேறு சவால்களை எதிர்கொள்கிறாங்க. அதில் சிலது நேச்சுரல் ஃபேக்டர்ஸாக இருக்குது, சிலது மனிதர்களால் உருவாக்கப்படக்கூடியதாக இருக்குது. ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ். இந்தியாவில் டென்ஸ் பாப்புலேஷனை கொண்ட இன்டென்சிவ் கல்டிவேஷன் செய்யக்கூடிய ஸ்டேட்ஸில் ஸ்மால் அண்ட் ஃப்ராக்மெண்டட் லேண்ட் ஹோல்டிங்ஸ் அதிகமாக இருக்கிறது ஒரு சவாலாக இருக்குது.
இந்தியாவுல 67% லேண்ட் ஹோல்டர்ஸ் 1 ஹெக்டார்ஸ்க்கும் குறைவான லேண்ட் ஏரியாஸ கொண்ட ஸ்மால் ஃபார்மர்ஸா இருக்காங்க. ஹை காஸ்ட் ஆஃப் இன்புட்ஸ், ஹையர் கிராப் யீல்ட்ஸ் அண்ட் தொடர்ச்சியான அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் growthக்கு சீட் ஒரு பேசிக் இன்புட்டா இருக்கு. ஹை பிரைஸ் காரணமா குட் குவாலிட்டி சீட்ஸ் ஸ்மால் அண்ட் மார்ஜினல் ஃபார்மர்ஸ்க்கு எட்டாத விஷயமாவே இருக்கு. இன்ஃபெர்டைல் சாயில், இந்தியன் சாயில்ஸ்ல 1000 இயர்ஸா தொடர்ச்சியா ஃபெர்டிலிட்டி லெவல் இன்க்ரீஸ் பண்ணாமலும் புதுப்பித்தல் செயல்பாடுகள் இன்றியும் அக்ரிகல்ச்சர் செய்யறதுனால சாயிலோட ஃபெர்டிலிட்டி லெவல் குறைஞ்சும் ப்ரொடக்டிவிட்டியும் பாதிக்கப்படுது. லேக் ஆஃப் இரிகேஷன், இந்தியாவோட 1/3 கிராப்டு ஏரியாஸ்க்கு தான் இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்குது. அக்ரிகல்ச்சரை ஒரு ரிலையபிள் சோர்ஸா ஆக்கணும்னா இரிகேஷன் ஃபெசிலிட்டிஸை டெவலப் பண்ணணும். லேக் ஆஃப் மெக்கானைசேஷன், நம்ம கண்ட்ரியோட சில பார்ட்ஸில் அக்ரிகல்ச்சர் பெரிய அளவில் மெக்கானைசேஷன் ஆக்கப்பட்டிருந்தாலும் பெரும்பாலான பார்ட்ஸில் ஹியூமன்ஸை கொண்டு எளிய மற்றும் பழமையான டூல்ஸ் மூலயமாவே அக்ரிகல்ச்சர் செய்யப்படுது. சாயில் எரோஷன், விண்ட் அண்ட் வாட்டர் மூலயமா ஏற்படக்கூடிய சாயில் எரோஷன்னால பெரிய ஃபெர்டைல் லேண்ட் ஏரியாஸ் பாதிக்கப்படுது. இந்த மாதிரி ஏரியாஸை ஃபைண்ட் அவுட் பண்ணி சரியான முறையில் மீண்டும் இதோட ஒரிஜினல் ஃபெர்டிலிட்டி லெவலை ரீஸ்டோர் பண்ணணும். அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், இந்தியாவோட கிராமப்புறத்தில் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்னும் ஒரு பேட் ஷேப்பில் தான் இருக்குது. தரமான மார்க்கெட்டிங் ஃபெசிலிட்டிஸ் இல்லாத காரணத்தால் ஃபார்மர்ஸ் லோக்கல் ட்ரேடர்ஸ் அண்ட் மிடில் மென்ஸ் கிட்ட ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை குறைஞ்ச விலைக்கு விற்பனை செய்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸோட ப்ரைஸஸில் ஃப்ளக்சுவேஷன் காணப்படுது. இன்அடிக்குவேட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ், ரூரல் ஏரியாஸில் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸ் முற்றிலும் இல்லாமலேயோ அல்லது முழுமை பெறாத நிலையிலோ காணப்படுது. இந்த கண்டிஷனில் ஃபார்மர்ஸ் ஹார்வெஸ்ட் முடிஞ்ச உடனே ஃபார்ம் ப்ராடக்ட்ஸை மார்க்கெட்டில் விற்கக்கூடிய கட்டாய நிலைக்கு தள்ளப்படுறாங்க. இன்அடிக்குவேட் டிரான்ஸ்போர்ட், இந்தியன் அக்ரிகல்ச்சரோட முக்கியமான சவால்களில் ஒன்று சீப் அண்ட் எஃபிஷியன்ட் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸாக இருக்குது. அட் ப்ரெசன்ட் கூட லட்சக்கணக்கான வில்லேஜஸில் மெயின் ரோட்ஸ் ஆர் மார்க்கெட் சென்டர்ஸ் இணைக்கப்படாமலே இருக்குது. ஸ்கேர்சிட்டி ஆஃப் கேபிட்டல், அக்ரிகல்ச்சர் அதிக முதலீடு தேவைப்படக்கூடிய தொழில்களில் ஒன்றாக இருக்குது. அட்வான்ஸ்டு ஃபார்ம் மிஷினரிஸ் அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்க முதலீடு முக்கிய பங்கு வகிக்குது. லிஸ்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ட் அக்ரிகல்ச்சரல் ரெவல்யூஷன்ஸ் இன் இந்தியா, ஒரு ப்ராடக்டோட growth இது வரைக்கும் இருந்ததோட திடீர்னு ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா அதுதான் ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஆயில் சீட், குறிப்பாக மஸ்டர்ட் அண்ட் சன்ஃப்ளவரோட ப்ரொடக்ஷனை எல்லோ ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஃபிஷ் ப்ரொடக்ஷனை ப்ளூ ரெவல்யூஷன் சொல்கிறோம். லெதர், கொக்கோ, நான் கன்வென்ஷனல் ப்ராடக்ட்ஸை ப்ரௌன் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஜூட் ப்ரொடக்ஷனை கோல்டன் ஃபைபர் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஃப்ரூட்ஸ், ஹனி ப்ரொடக்ஷன், ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டை கோல்டன் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஃபெர்டிலைசர்ஸை கிரேப் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஆனியன் ப்ரொடக்ஷன், ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ், ப்ரான் ப்ரொடக்ஷனை பிங்க் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஓவரால் ப்ரொடக்ஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சரை எவர்கிரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம். எக் ப்ரொடக்ஷன் அல்லது பவுல்ட்ரி ப்ரொடக்ஷனை சில்வர் ரெவல்யூஷன் சொல்கிறோம். காட்டனை சில்வர் ஃபைபர் ரெவல்யூஷன் சொல்கிறோம். மீட் ப்ரொடக்ஷன் அல்லது டொமேட்டோ ப்ரொடக்ஷனை ரெட் ரெவல்யூஷன் சொல்கிறோம். பொட்டேட்டோவை ரவுண்ட் ரெவல்யூஷன் சொல்கிறோம். ஃபுட் கிரெயின்ஸை க்ரீன் ரெவல்யூஷன் சொல்கிறோம். மில்க் ப்ரொடக்ஷனை ஒயிட் ரெவல்யூஷன் சொல்கிறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.